Hi, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I'm back with a new video. இது வந்து ஒரு மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா இது வந்து 10 minutes ஃபாஸ்ட். அப்போதான் டைமுக்கு ஒர்க் முடிக்க முடியும்னு 10 minutes ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கோம். டைம் கரெக்டாக 8:10 ஆகுது. என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இன்றைக்கி என்ன உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன்னா, நார்மலாக என்னோடய ரொட்டீன்லாம் கேட்குறீங்க. 8 o'clock எங்கள் வீட்டில் காலையில் குக்கிங் ஒர்க், எங்கள் பையனை ஸ்கூலில் அனுப்புகிற ஒர்க்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 8 to 9:30 வரைக்கும் நாங்கள் வாக்கிங் போவோம் பார்க்கில், சரியா? ஸோ அதனால் நான் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையில் என்னென்னலாம் குக் பண்ணியிருக்கேன்னு காட்ட போகிறேன். இது வந்து குக்கிங் சேனல் கிடையாது. சேம் டைம் நம்ம என்னதான் காசு சேர்த்து வச்சாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும். அதனால் டெய்லி ரொட்டீனில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணால் போதும். ஸோ என் லைஃப்பில் நான் ஜாப் விட்டு நின்னதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். எங்கள் வீட்டில் எங்கள் எல்லாருக்காகவும் ஹெல்தி குக்கிங் டெய்லி நான் பண்ணுறேன். உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கும். எங்கள் வீட்டில் மெய்டெல்லாம் கிடையாது, மெய்டு கான்செப்டே கிடையாது. எல்லா ஒர்க்கும் நாங்கள் தான் பண்ணுவோம். வெசல் வாஷிங்காக இருக்கட்டும், வீடு மாப்பிங்காக இருக்கட்டும், பெருக்கிறது எல்லாமே நாங்களே தான் பண்ணுவோம். குக்கிங் ஒர்க்கும் வெளியிலேருந்து யாரையும் ஹையர் பண்ணல, நாங்களே முடிச்சிடுவோம். ஸோ காலையில் என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இதுதான் நாங்கள் பண்ணது. கேபேஜ் போட்டு முட்டை பொரியல் பண்ணியிருக்கேன். இது நீராகாரம், காலைல எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்காக. இது வந்து தால் பண்ணிட்டேன். இது மட்டை ரைஸ். ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று மட்டை ரைஸ் இல்லைனா கருப்பு கவுனி அரிசி, இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வரேன். இதுதான் என் பையனுக்கு ஸ்கூலுக்கும் அனுப்புனது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிறுதானிய இட்லி. இது ஏன் பாக்ஸில் போட்டிருக்கேன்னா, என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகும்போது இதை கொண்டு போயிடுவார் ஆஃபீஸில் போய் சாப்பிட்றதுக்காக. சிறுதானியத்திலே பண்ண இட்லி. இதில் கம்பு, பச்சரிசி, மட்டை ரைஸ், குதிரைவாளி எல்லாமே போட்டிருக்கேன். அதை வீடியோ கூட எடுத்திருக்கேன் பாருங்கள். இது டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்காக ஊற போட்டது. கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்தை விட இதுதான் ரொம்ப ஆரோக்கியமானது. நான் இது ஊற போட்டிருக்கேன். இது 1 பங்கு எடுத்திருக்கேன். இதோட 3 பங்கு அளவுக்கு பச்சரிசி, மட்டை அரிசி, கம்பு, குதிரைவாளி இதை வாஷ் பண்ணிட்டு இதையும் ஊற போட்டு, இது ரெண்டுமே நான் இட்லி தோசைக்கு அரைச்சி வச்சுப்பேன். அந்த மாவு காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு பெரிய வேலை மாதிரி இருக்கும். உண்மையே சொல்றேன், பெரிய வேலையே கிடையாது. நான் போன வீடியோலயே குயிக்கா 1/2 மணி நேரத்துல செய்யற ரெசிபி தான் ஷேர் பண்ணேன். அதுக்கே சில பேர் கேட்டிருந்தீங்க, ஒரு ஆஃபீஸ் போற எங்களுக்கு ஈஸியா சொல்லுங்க அப்படின்னு. நானும் ஆஃபீஸ் போயிருக்கேன், எனக்கும் புரியுது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, நைட்டு சின்ன வேலை தான், கிரைண்டர்லலாம் நான் அரைக்கவே மாட்டேங்க, பெரிய வேலைன்னு சொல்லிட்டு மிக்சியில் தான் அரைப்பேன். பாருங்கள், இதை விட ஹெல்தி ஃபுட்டு நம்மளுக்கு வெளில கிடைக்கவே கிடைக்காது. நம்ம என்ன தான் வெளியில் போய் வாங்கினாலும் அந்த மாவு நல்லா ஃப்ளஃபியாக இருக்கிறதுக்கு அவங்க பேக்கிங் சோடா போடுவாங்க. அது எப்போ பண்ண மாவுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அது சுத்தமாக பண்ணாங்களாலும் நம்மளுக்கு ஷுவராக சொல்ல தெரியாது. எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்கன்னா பில் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாவு நைட்டே ஊற வச்சு நான் நைட்டே அரைச்சிட்டேன். மிக்சியில் அரைச்சது தான். நல்ல கிரானியுலராக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த இட்லி கூட காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கும்னு. சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. சப்பாத்திக்கும் மாவு ரெடி பண்ணிடுவேன். இதுவும் ஈஸி தான். 1 கப்பு மாவு போதும். ஈஸி, எல்லாமே ஈஸின்னு சொல்கிறேன். எப்படின்னா, சுடு தண்ணி போட்டு ஃபாஸ்ட்டாக பிசைஞ்சு வச்சிங்கன்னா மாவு சாஃப்டாக இருக்கும். இந்த டெக்னிக் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் நான் பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ இவர் ஆஃபீஸ் போயிடுவார், நான் என்னோடய பேக்கிங் ஒர்க் பண்ணுவேன். ஒர்க்கில் இல்லாமலும் எப்படி என்னோட இஎம்ஐ கட்டுறேன்னா, பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணுறேன். பேக்கிங் பிஸ்னஸ் எப்படி பண்ண ஆரம்பித்தேன், அதுலேருந்து எனக்கு எவ்வளோ வருமானம் வருதுன்னு, வருமானம் வந்த கதைன்னு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். 2 வீடியோ அது, பார்ட் 1 பார்ட் 2. எப்படி நான் பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி கற்றுக்கிட்டேன், எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து எனக்கு ஒரு மாதம் ஒரு 30,000லேருந்து 50,000 வரைக்கும் ஏர்னிங்ஸ் வரும். அது வச்சு தான் என்னோடய இஎம்ஐ நான் கட்டுறேன். யூடியூப்லேருந்து காசு வருதான்னு கேட்டிங்க, வந்திருக்கு. அதையும் நான் வர வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். லேடிஸ்க்கெல்லாம் ஹாய் சொல்லுங்கள். உங்களுக்கு சாரீ நான் டிசைன் பண்ண வீடியோலாம் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அது இந்த வீக் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் பேக்கிங் ஒர்க் இருந்ததுனால வீடியோ ஷூட் பண்ண முடியல. இந்த வீக் ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஒர்க்லாம் முடிச்சிட்டேன். ஸோ மார்னிங் எங்களோட ஃபுட்டை நான் காமிச்சிட்டேன். இப்போ கீழே நாங்கள் வாக்கிங் போகிறோம், அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். சேம் டைம் இப்போ எங்கள் கார்டனில் அழகழகாக பூ பூத்துருக்கு, நிறைய மூலிகை செடிலாம் இருக்குது. அது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ நாளைக்கு ஃபினான்ஸ் வீடியோ வரும், கமெண்ட்ஸ் ரிப்ளை வீடியோ வரும், லைனாக உங்களுக்காக நிறைய வீடியோஸ் வரும். ஸோ வாங்க கீழே போகலாம்.
ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ. வாக்கிங் போகலாம் சொல்லிட்டு காலையில பார்க்குக்கு வந்தோம். பார்த்தா நிறைய செடி புதுசாக வளர்ந்துருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கலாம் சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு அபார்ட்மெண்ட் பார்க் தான். பட் இது ஸ்பெஷல் கேர் வச்சு ஜஸ்ட் குரோட்டான் இந்த மாதிரி அலங்கார செடி வளர்க்காம நிறைய மூலிகை செடிலாம் இந்த பார்க்ல வச்சிருக்காங்க. சரி, அது உங்களுக்கு காமிக்கலாம். நம்ம இது என்னென்ன செடி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. இது வந்து துளசி, கோயில் எல்லாம் தருவாங்கல்ல, துளசி மாலை எல்லாம் போடுவாங்கல்ல அந்த செடி. இது கிருஷ்ண துளசின்னு நினைக்கிறேன். அந்த பர்பிள் மாதிரி இருக்கும் லீஃப். இது நெல்லிக்காய் செடி. இந்த ஊதா கலர்ல பூ இருக்கு. என்ன செடின்னு எனக்கு கரெக்டா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவும் மூலிகை செடி தான், அதனாலதான் இந்த கார்டன்ல வச்சிருக்காங்க. ஆனா என்ன செடின்னு எனக்கு தெரியல. நடப்பாதைக்கு 2 பக்கமும் அலங்காரத்துக்காக வச்சிருக்க செடி தான் இருக்கு. கலர்ஃபுல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இது கற்பூரவல்லின்னு சொல்லுவோம்ல, சளிக்குலாம் குழந்தைங்க கொடுக்கணும் அந்த செடி கற்பூரவல்லி. செடி வச்சிருக்காங்க. பூ பூத்திருக்கு, காயும் காய்ச்சிருக்கு. இது வந்து சுண்டக்காய் செடி. அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இது என்னது? இது மல்லி மாதிரி ஒரு பெரிய செடி. மல்லி மாதிரி பூ அழகா இருக்கும். கோயில்ல எல்லாம் பார்க்கலாம் இந்த செடி. இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து துளசி அண்ட் கற்பூரவல்லி தான். ஏன் இங்க நிறைய வச்சிருக்காங்கன்னா, இதுக்குள்ள நடக்கும்போது ஃபிளேவர், அந்த ஸ்மெல் வந்து ஒரு நல்ல வைப் தரும். பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து மாதுளை செடி. மாதுளை பிஞ்சு விட்டு பாருங்க. நம்ம வீட்டில் வைக்கும் போதே ஒழுங்காக காய்க்குமான்னு டவுட்ஃபுல்லாக இருக்கும் மாதுளை. ஆனால் எங்கள் பார்க்கில், பப்ளிக் பார்க்கில் வச்சுருக்காங்க. அதுவே ரொம்ப அழகாக காய்ச்சிருக்கு பாருங்க. உரம்லாம் போடாமல் நல்லா காய்ச்சிருக்கு. கீரை வச்சிருக்காங்க. இந்த துளசிங்களுக்கு பக்கத்தில் வந்து கீரை செடிலாம் கொஞ்சம் வச்சிருக்காங்க. அங்கே பாருங்க. இது அந்த இதுதான் அரளி பூதுங்க. இது எனக்கு தெரிஞ்சு கோயிலெல்லாம் பூக்கும்ல, கோயிலெல்லாம் வளர்ப்பாங்க அந்த செடி மாதிரி இருக்கு. பட் ஆனால் இது ஏதோ மூலிகை செடி, அதனால தான் இங்கே வச்சிருக்கோம். இதுக்கும் நேம் என்னன்னு தெரியல. நம்மளோட பார்க்கில் இருக்கிற மூலிகை கார்டனும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த கார்டன் இல்லாமல் நிறைய பெரிய வித்தியாசமான மரங்கள்லாமும் இந்த கார்டனில் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மரம் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் அதிகமாக பார்த்துருக்கேன். பொங்கல் நாள் வச்சு கொடுப்பாங்க. பாதாம் மாதிரி இருக்கும் பெருசா இலை, பாதாம் கிடையாது. இந்த மரம், அதுக்கப்புறம் இந்த மரம் வந்து இந்த மரமே வந்து டாலா வளர்ந்துருக்கு. நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆனால் இதுலேருந்து காய் பழம் இருக்காது. இது ஏதோ ஒரு இந்த மரம் தான், வேலிக்காக வளர்க்குற மரம் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நிறைய மரங்களும் இருக்கு இந்த கார்டனில். நிழலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பார்க்கில் நம்ம வாக்கிங் பண்ணும்போது இந்த கார்டனுக்கு நடுவில் நடக்கிறது. அதுக்கப்புறம் நிறைய பறவைகள்லாம் வரும் காலையில். சிட்டுக்குருவி இன்னைக்கு நாங்கள் பார்த்தோம் பல வருஷம் கழிச்சு. அது நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அப்புறம் பட்டர்ஃப்ளைஸ் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டே நடக்கிறதுக்கு ரொம்ப நல்ல வைப்பாக இருக்கு. இது ஒரு அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். மற்றபடி நம்ம பார்க்கில் இருக்கிறது அழகுக்காக வளர்க்குற இந்த செம்பருத்தி செடிகள். இதெல்லாம் பார்க்கறதுக்கே கண்ணுக்கு நல்லா அழகா இருக்கு. நிறைய செம்பருத்தி பூ மொட்டு விட்டுருக்கு. இது மார்னிங் டைம்ல பார்க்கறதுக்கே ரொம்ப பிளசண்டா இருக்கு. இன்னைக்கு எங்க டெய்லி ரொட்டீன்ல வாக்கிங் டைம்ல நாங்க என்ன பண்றோம் அப்படின்றது குயிக்கா உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். இங்க பார்க்ல என்னென்ன இருக்குன்னு ஷேர் பண்ணிருக்கேன். நம்ம சேனல்ல நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் தான் போடுறோம்.
உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. பாய்.